ஹாய் ஹால். சிரிக்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃபிங் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். ஷீ ஸ்டார்டட் லாஃபிங். ஷீ ஸ்டார்டட்னா வந்து அவ ஆரம்பிச்சா, லாஃபிங்னா வந்து சிரிக்க. இப்பொழுது இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவர் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். ஹி இஸ் நவ் ரிட்டையர்டு. ஹி இஸ்னா வந்து அவர் இருக்காரு, நவ்னா வந்து இப்போ, ரிட்டையர்ட்னா வந்து ஓய்வு பெற்றவராக. எங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். டெல் மீ வேர் யூ லிவ். டெல் மீனா வந்து என்கிட்ட சொல்லுங்க. வேர் யூ லிவ்னா வந்து நீங்க எங்க வசிக்கிறீங்கன்னு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். செய் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உன்னால் அதை செய்ய முடியவில்லையா. கான்ட் யூ டூ இட். கான்ட் யூ டூனா வந்து உங்களால செய்ய முடியவில்லையா. இட்னா வந்து அதை. அணி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் டை வந்து அணிய வேண்டுமா. டு ஐ ஹாவ் டு வியர் எ டை. டு ஐ ஹாவ் டு வியர்னா வந்து நான் வந்து அணிய வேண்டுமா. பரிமாறவும் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உணவு வந்து பரிமாறப்படும். ஃபுட் வில் பி சர்வ்டு. ஃபுட்னா வந்து உணவு, வில் பி சர்வ்ட்னா வந்து பரிமாறப்படும். உணவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உங்களுக்கு இத்தாலிய உணவு பிடிக்குமா. டு யூ லைக் இட்டாலியன் ஃபுட். டு யூ லைக்னா வந்து உங்களுக்கு பிடிக்குமா. இட்டாலியன் ஃபுட்னா வந்து இத்தாலிய உணவு. இன்றிரவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுநைட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இன்று இரவு நாம் எங்கே சாப்பிடலாம். வேர் ஷால் வி இட் டுநைட். வேர் ஷால் வி இட்னா வந்து நம்ம எங்க சாப்பிடலாம். டுநைட்னா வந்து இன்று இரவு. வெளியே அவுட் சைட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். நான் உங்களை பள்ளிக்கு வெளியே சந்திக்கிறேன். ஐ வில் மீட் யூ அவுட் சைட் த ஸ்கூல். ஐ வில் மீட் யூனா வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அவுட் சைட் த ஸ்கூல்னா வந்து பள்ளிக்கு வெளியே. இருக்க முடியாது. கான் பி. என்னால் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் வந்து இருக்க முடியாது. ஐ கான் பி இன் 2 பிளேசஸ் அட் ஒன்ஸ். ஐ கான் பினா வந்து என்னால் இருக்க முடியாது. இன் 2 பிளேசஸ்னா வந்து 2 இடங்களில், அட் ஒன்ஸ்னா வந்து ஒரே நேரத்தில் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தெரியுதுங்க. இடம்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அது நடந்தது இந்த இடம் தானா. இஸ் திஸ் த பிளேஸ் வேர் இட் ஹேப்பன். இஸ் திஸ் த பிளேஸ்னா வந்து இந்த இடம் தானா. வேர் இட் ஹேப்பன்னா வந்து அது நடந்தது. சமூகம் இது பத்தி உங்களுக்கு சொசைட்டி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இது தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய சமூகம். இட் இஸ் டெக்னிக்கலி அட்வான்ஸ்டு சொசைட்டி. டெக்னிக்கலி அட்வான்ஸ்டுனா வந்து தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய அப்படின்னு நடந்துருது. சொசைட்டினா சமூகம். பங்களிப்பு இதுக்கு பத்தி உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். உங்கள் மாதாந்திர பங்களிப்பை வந்து அதிகரிக்கலாம். யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் மந்த்லி கான்ட்ரிபியூஷன். யூ கேன் இன்க்ரீஸ்னா வந்து உங்களால் அதிகரிக்க முடியும். யுவர் மந்த்லி கான்ட்ரிபியூஷன்னா வந்து உங்களுடைய மாதாந்திர பங்களிப்பை. தயாராக இதுக்கு பின்ன உங்களுக்கு ரெடி அப்படின்ற வார்த்தை வந்து வரும். ஹெலிகாப்டர் வந்து செல்ல தயாராக இருந்தது. தி ஹெலிகாப்டர் வாஸ் ரெடி டு கோ. வாஸ் ரெடி டு கோனா வந்து செல்ல தயாராக இருந்தது. அலை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அலைகளில் விளையாடிட்டு இருந்தாங்க. சில்ட்ரன் வேர் பிளேயிங் இன் த வேவ்ஸ். சில்ட்ரன் வேர் பிளேயிங்னா வந்து குழந்தைகள் விளையாடி கொண்டு இருந்தனர். இந்த வேவ்ஸ்னா வந்து அலைகளில். கூட்டம் இதுக்கு வந்து உங்களுக்கு மீட்டிங் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். கூட்டத்தை வந்து புதன்கிழமைக்கு மாற்றலாமா. ஷால் வி மூவ் த மீட்டிங் டு வெனஸ்டே. ஷால் வி மூவ்னா வந்து நம்ம வந்து மாற்றலாமா. மீட்டிங் டு வெனஸ்டேனா வந்து கூட்டத்தை வந்து புதன்கிழமைக்கு. பிரிவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக்ஷன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இசை பிரிவில் வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து காணலாம். யூ வில் ஃபைண்ட் த புக் இன் த மியூசிக் செக்ஷன். யூ வில் ஃபைண்ட் த புக்னா வந்து இந்த புத்தகத்தை நீங்கள் காணலாம். இந்த மியூசிக் செக்ஷன்னா வந்து இசை பிரிவில். மரம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அனைத்து மர சாமான்களும் பார்த்தீங்கன்னா மரத்தினால செய்யப்பட்டது. ஆல் த ஃபர்னிச்சர்னா வந்து அனைத்து மர சாமான்களும் அப்படின்னு அர்த்தம் தருது. வாஸ் மேட் ஆஃப் வுட்னா வந்து மரத்தினால செய்யப்பட்டது. வெற்று இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். என்னால் வெறும் தரையில் வந்து தூங்க முடியாது. ஐ கான்ட் ஸ்லீப் ஆன் த பேர்
ஃப்ளோர். ஐ கான்ட் ஸ்லீப்னா வந்து என்னால் தூங்க முடியாது. அந்த பேர் ஃப்ளோர்னா வந்து வெறும் தரையில். வழக்கம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டீன் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. உடற்பயிற்சியை வந்து உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்குங்க. மேக் எக்ஸசைஸ் எ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன். மேக் எக்ஸசைஸ்னா வந்து உடற்பயிற்சியை ஆக்குங்கள். எ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி ரொட்டீன்னா வந்து உங்கள் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக. சேவைனா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். விமான நிலையத்திற்கு பார்த்தீங்கன்னா வழக்கமான பேருந்து சேவை உள்ளது. There is a regular bus service to the airport. There is a regular bus serviceனா வந்து வழக்கமான பேருந்து சேவை உள்ளது. டு த ஏர்போர்ட்னா வந்து விமான நிலையத்துக்கு. பயிலரங்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஷாப் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். தொடர்புடைய தலைப்புகளில் பயிலரங்குகள் நடைபெறும். There will be workshops on related topics. There will be workshops-னா வந்து பயிலரங்குகள் நடைபெறும் அப்படின்னு அர்த்தம் தருது. on related topics-னா வந்து தொடர்புடைய தலைப்புகளில். கற்பி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அதை செய்ய நீங்கள் எனக்கு கற்பிக்க முடியுமா? could you teach me to do that? could you teach me நான் வந்து உங்களால் டீச் பண்ண முடியுமா? மீனா வந்து எனக்கு, டு டூ தட்னா வந்து அதை செய்வதற்கு. பற்றி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவுட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவள் பணத்தை பற்றி அவன்கிட்ட சொல்லவே இல்லை. she never told him about the money. she never told himனா வந்து அவன்கிட்ட சொல்லவே இல்லை. about the moneyனா வந்து பணத்தை பற்றி. இருக்கை இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. அவ வந்து சீட் பெல்ட்டை வந்து அணிந்து கொண்டு இருந்தாளாம். வாஸ் ஷீ வியரிங் எ சீட் பெல்ட்? வாஸ் ஷீ வியரிங்னா வந்து அவள் அணிந்து கொண்டு இருந்தாளா? சமீபத்திய இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. சமீபத்திய ஆண்டுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளன. There have been many changes in recent years. There have been many changesனா வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு உள்ளன. in recent yearsனா வந்து சமீபத்திய ஆண்டுகளில். வயல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு அப்படின்ற வார்த்தை வந்து வரும். மக்கள் வயல்களில் வேலை செய்து கொண்டு இருந்தனர். people were working in the fields. people were workingனா வந்து மக்கள் வேலை செய்து கொண்டு இருந்தனர். இந்த ஃபீல்ட்ஸ்னா வந்து வயல்களில். பொன்னான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டன் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும். this will be a golden opportunity. this will be நான் வந்து இது இருக்கும். golden opportunityனா வந்து பொன்னான வாய்ப்பாக. வந்தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். அவன் என் அருகில் வந்து நின்றான். he came and stood next to me. he cameனா வந்து அவன் வந்தான். and stood next to meனா வந்து மற்றும் என் அருகில் வந்து நின்றான். பிரகாசமான இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்டஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். இது வானத்தில் பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கிறது. இட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் த ஸ்கை. இட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஸ்டார்னா வந்து பிரகாசமான நட்சத்திரமாக இருக்கிறது. இந்த ஸ்கைனா வந்து வானத்தில். கூடாரம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்ட்ன்ற வார்த்தை வந்து வரும். நாங்கள் நிழலில் வந்து எங்கள் கூடாரத்தை போட்டோம். we pitched our tent in the shade. we pitched our tentனா வந்து நாங்கள் எங்களுடைய கூடாரத்தை வந்து போட்டோம். இந்த ஷேட்னா வந்து நிழல்ல. முன்பக்க கதவு இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர் அப்படின்றது வரும். முன்பக்க கதவுனுடைய கண்ணாடி பேனல் ஒன்று பார்த்தீங்கன்னா விரிசல் அடைஞ்சிருந்தது. ஒன் ஆஃப் த கிளாஸ் பேனல்ஸ் இன் த ஃப்ரண்ட் டோர் வாஸ் கிராக்டு. ஒன் ஆஃப் த கிளாஸ் பேனல்ஸ்னா வந்து கண்ணாடி பேனல்களில் வந்து ஒன்று. இந்த ஃப்ரண்ட் டோர்னா வந்து முன்பக்க கதவுல வாஸ் கிராக்டுனா வந்து விரிசல் அடைந்திருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது. நூல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. பட்டு நூல் பார்த்தீங்கன்னா ஒரு முடியை விட சற்று கொஞ்சம் தடிமனாக இருக்கும். த சில்க் த்ரெட் இஸ் ஒன்லி ஸ்லைட்லி திக்கர் தேன் எ ஏர். த சில்க் த்ரெட்னா வந்து பட்டு நூல் இஸ் ஒன்லி ஸ்லைட்லி திக்கர் தேன் எ ஏர்னா வந்து ஒரு முடியை விட சற்று தடிமனாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. முன்னாள் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஹேட் அப்படின்ற வார்த்தை வந்து வரும். எங்கள் அணி பார்த்தீங்கன்னா 6 புள்ளிகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்தது. அவர் டீம் வாஸ் அஹேட் பை 6 points.
அவர் டீம் வாஸ் அஹைட்னா வந்து எங்கள் அணி வந்து முன்னணியில் இருந்தது பை 6 பாயிண்ட்ஸ்னா வந்து 6 புள்ளிகள் வித்தியாசத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் தருவீங்க. வேகமாக இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தை வந்து வருது. ஆர்கானிக் உணவுக்கான தேவை பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது. டிமாண்ட் ஃபார் ஆர்கானிக் ஃபுட் ஹாஸ் பின் க்ரோயிங் ஃபாஸ்ட். டிமாண்ட் ஃபார் ஆர்கானிக் ஃபுட்னா வந்து ஆர்கானிக் உணவுகளுக்கான தேவை ஹாஸ் பின் க்ரோயிங் ஃபாஸ்ட்னா வந்து வேகமாக வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.